வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோரிங் ஷெஃப் வேர்ல்ட். நான் ஷெஃப் ஏகே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாலட்ஸ். சாலடை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சாலட்ன்ற இங்கிலீஷ் வார்த்தை சாலேட் அப்படின்ற ஃப்ரெஞ்சு வார்த்தையிலிருந்து மறி வந்திருக்கு. இது முன்னா லட்டின் மொழியிலேருந்து ஹெர்பா சலாட்டான்ற வார்த்தையிலேருந்து மருவி ஃப்ரெஞ்சிலேருந்து இங்கிலீஷ்க்கு வந்திருக்கு. ஸோ ஹெர்பா சலாட்டா இன் லத்தீன், சாலேட் ஃப்ரெஞ்ச். சாலேட்ன்ற ஃப்ரெஞ்ச் வார்த்தைக்கு சாலட்னு தான் அர்த்தம். இந்த ஹெர்பா சலாட்டா அப்படின்றது பார்த்திங்கன்னா ஹெர்ப்ஸ் ஃப்ரம் த சால்ட், அதாவது ஹெர்ப்ஸை சால்ட்டில் போட்டுப்பாங்க. அதாவது இந்த சாலட்ன்றதில் சால்ட் இன் வாட்டர், அப்படி இல்லை அப்படின்னா சால்ட்டு, அதை வினிகர் போட்ட சால்ட் ட்ரெஸ்ஸிங்கில் வெஜிடபிள்ஸை சோப் பண்ணி கொடுத்தனால அதை ஹெர்பா சலாட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாலட் ஒரே ஃபுட்டு, அதில் பல டிஃப்ரெண்ட் ஃபுட் எல்லாமே மிக்ஸ் ஆகி அதை ட்ரெஸ்ஸிங்கோட சர்வ் பண்ணுறது தான் சாலட். சாலட்டில் வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், சீஸ், மீட்ஸ், எக்ஸ், கிரைன்ஸ், சீட்ஸ், நட்ஸ், இது இப்படி எதில் வேணாலும் சாலட் பண்ண முடியும். மோஸ்ட்லி சாலட்ஸ் ஆர் ஆல் சர்வ்ட் கோல்டு. சாலட்ஸை கோல்டாக தான் சர்வ் பண்ணுவாங்க. ஜெர்மன் பொட்டோ சாலட் மட்டும்தான் சர்வ்ட் வார்மாக பண்ணுறாங்க. ஓகேவா? சாலடோட பார்ட் ஆஃப் சாலட் அஸ் த ஸ்ட்ரக்சர். அந்த சாலடை ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு அதுக்கு பார்ட் ரொம்ப முக்கியம். அந்த பார்ட்ஸ் என்ன பார்க்க போகிறோம்? பேஸ், பாடி, கார்னிஷ் அண்ட் ட்ரெஸ்ஸிங். பேஸ் ஒரு சாலடுக்கு ரொம்ப முக்கியமாக பார்த்தோன்னா பேஸ் இஸ் அ லேயர் ஆஃப் லீஃபி வெஜிடபிள்ஸ் சச்சஸ் அண்ட் அண்டர்லைன் ஆஃப் த சாலட். அதாவது ஒரு சாலடுக்கு அடியில் அதை எந்த மாதிரி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம், அதாவது அதுக்கு கீழே லெட்யூசஸ் ஒரு கேபேஜஸ் ஆர் அரகுலா ஆர் என்டிவ், எனி லெட்யூசஸ், ஐஸ்பர்க், அதாவது லெட்யூஸை அடியில் பேஸ் பண்ணுறோம். ஸோ அந்த பேஸ் தான் சாலடோட முக்கியமான பாயிண்ட்டு. செகண்ட், பாடி. The most important part of the salad, the body of the salad is the main ingredient. ஒரு சாலடோட மெயின் இன்க்ரீடியன்ட்டே சாலட் தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் சாலட் பார்த்திங்க அப்படின்னா அந்த சாலட் பார்க்குறதுக்கே நம்ம அழகாக அதை அட்ராக்ஷன் நம்ம பண்ணுறதுக்காக அது எவ்வளோ விஷயம் பண்ணுவோம். சைடில் கார்னிஷ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த விஷயத்தை பண்ணுறதா இருக்கட்டும், அதை கொஞ்சம் ப்ரெசென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதை அரேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும். இன்னும் சொல்லப்போனால் இன்னும் சில சாலட்ஸ்லாம் நம்ம ஃப்ளாட்டாக கொடுக்கக்கூடாது. அதை ஒரு குவியல், ஒரு மண் குவியல் மாதிரி தான் குவிச்சு தான் தரணும். சாலட் இன்னும் நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீசர் சாலட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது பிளேட்டில் அந்த லெட்யூசஸ் 2 டைப்ஸ் ஆஃப் லெட்யூசஸ் அப்படியே குவிச்சிருவாங்க. அப்போ அது மேலே அந்த ட்ரெஸ்ஸிங்ஸை நம்ம அப்படியே டிப்பிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதை பார்க்குறதுக்கு ஒரு லுக் அண்ட் தென் அது ஸ்ட்ரக்சரே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் பாடி ரொம்ப முக்கியம். கார்னிஷ் இஸ் அ பார்ட் ஆஃப் த டிஷ். கார்னிஷ்ன்றது சாலடுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் பண்ணுற எந்த டிஷ்ஷஸாக இருந்தாலும் கார்னிஷ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதாவது ஒரு ஃபுட்டுக்கு ஒரு சால்ட் எவ்வளோ முக்கியமோ, அதில் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் எவ்வளோ முக்கியமோ, அதே மாதிரி அதுக்கு நம்ம கார்னிஷ் பண்ணுற கார்னிஷும் ரொம்ப ரொம்ப முக்கியம். த கார்னிஷ் இஸ் நாட் அ செப்பரேட் ஒன், த கார்னிஷ் இஸ் அ பார்ட் ஆஃப் டிஷ். ஸோ அது எல்லா டிஷ்ஷஸுக்கும், எல்லா சாலட்ஸு எல்லாத்துக்குமே அது பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை. ஸோ இதை மறந்துடாதீங்க. எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் வித்தவுட் கார்னிஷ் டோன்ட் பிக் அப் எனி டிஷ்ஷஸ். ஸோ garnish very important for all the dishes. Dressing compulsory. ஒரு ட்ரெஸ்ஸிங் தான் அதோட சாலடோட டேஸ்ட் அந்த குவாலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதே ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணுறதே அந்த ட்ரெஸ்ஸிங் தான். ஸோ இந்த 4 விஷயங்களும் ரொம்ப முக்கியம். பேஸ், பாடி, கார்னிஷ் அண்ட் ட்ரெஸ்ஸிங் 2 டைப்ஸாக இருக்குது. அதாவது ஸ்டேயபிள், அன்ஸ்டேயபிள். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா விசிபிள், அன்விசிபிள். விசிபிள் mayonnaise பேஸில் டெரிவேட்டிவ்ஸ் தௌசண்ட் ஐலாண்ட் இந்த மாதிரி வரது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா விசிபிள். ஸோ அது ஸ்டேயபிள். அன்ஸ்டேயபிள் இஸ் அ வினிகரேட். ஓகேவா? அதுவும் இல்லாமல் 3 டைப்ஸ் ஆஃப் பேஸ், அதாவது ட்ரெஸ்ஸிங் பேஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா வினிகரேட், செகண்டு mayonnaise, தேர்டு டெய்ரி ப்ராடக்ட்ஸ். வினிகரேட் எல்லாத்துக்குமே தெரியும். ஃப்ரெஞ்ச் வினிகரேட், இட்டாலியன் வினிகரேட், இங்கிலீஷ் வினிகரேட், பல்சாமிக் வினிகரேட் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். ஸோ வினிகரேட்டோட பேசிக் ரேஷியோ பார்த்திங்கன்னா 3:1.
அதாவது 3 ஆயில், 1% வந்துட்டு சிட்ரஸ். அது இது வந்து ஆயில் பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆயில் வேணால் யூஸ் பண்ணலாம். கார்ன் ஆயில் யூஸ் பண்ணலாம், சோயாபீன் ஆயில், ஆலிவ் ஆயில், பீனட் ஆயில், கார்ன் ஆயில். ஸோ அதுக்கு பேஸ் ஆகும். எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டான ஃப்ளேவர் அதோடு சேர்ந்து கிடைக்கும்போது இன்னும் கொஞ்சம் அந்த குவாலிட்டி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். சிட்ரஸ், வினிகர், ஒயிட் வினிகர், ரெட் வைன் வினிகர், ஒயிட் வைன் வினிகர், பல்சாமிக் வினிகர், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் லைக் லைம் எடுத்துக்கலாம், ஆரஞ்ச் ஜூஸ் யூஸ் பண்ணலாம், நம்ம ஊரில் இருக்க மொசாம்பி தட் மீன்ஸ் ஸ்வீட் லைம் ஜூஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்டில் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த குவாலிட்டி ஆஃப் சாலடுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் இன்னும் சூப்பராக ஹேண்ட்ஸ் பண்ணி கொடுக்கும். அது இன்னும் பெட்டராகவும் இருக்கும். அதுக்கடுத்து எமல்சிஃபை இன்க்ரீடியன்ட். எமல்சிஃபை அதாவது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஆயில் அண்ட் தென் சிட்ரஸ் யூஸ் பண்ணுறோம். தண்ணி, ஆயில், இது ரெண்டையுமே வந்துட்டு தனித்தனியாக பிரித்து காமிக்கும். ஸோ இது ரெண்டையுமே பைண்ட் பண்ணுறதுக்கு இந்த எமல்ஷன் அப்படின்ற இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணுறாங்க. நேச்சுரல் எமல்ஷன் பார்த்திங்கன்னா ஹனி இருக்குது, டிஜான் மஸ்டர்ட் பேஸ்ட் யூஸ் பண்ணலாம், மஸ்டர்ட் யூஸ் பண்ணலாம், பியூரி, ஃப்ரூட் பியூரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டொமேட்டோ பியூரி, இல்லை வெஜிடபிள் பியூரி. இந்த மாதிரி வந்துட்டு அது ரெண்டுமே வந்து பைண்ட் பண்ணி தரக்கூடிய யூஸ் பண்ணுறது வந்து எமல்ஷன். அண்ட் தென் ஆஃப்கோர்ஸ் ஹெர்ப்ஸ் ஆஃப் ஃப்ளேவர். அந்த சாலடுக்கு ஹெர்ப்ஸ் தான் வந்துட்டு ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணி தர்றது. ஸோ சில சாலடுக்கு ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ ட்ரெஸ்ஸிங் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆயில், வினிகர், எமல்ஷன் இன்க்ரீடியன்ட், ஹெர்ப்ஸ் ஆஃப் ஃப்ளேவர். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாலட். நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கோம் சாலட்னா ஃபுட்டுக்கு முன்னாடி சாப்பிட்ற ஒரு விஷயம் மட்டும்தான் சாலட் நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் அது கிடையாது. சாலடில் வந்துட்டு கிளாஸிஃபிகேஷன்: appetizer salad, accompaniment salad, main course salad, side dish salad, separate course salad, dessert salad. appetizer salad நம்ம சில ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ள கெஸ்ட்டு வந்தோன்னா அவங்களுக்கு வந்துட்டு பாப்பட், ஃப்ரைம்ஸ் எல்லாமே கொடுக்குறத பார்த்துருப்பீங்க. சில பேர் வந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு க்ரீன் சாலட் வச்சு கொடுத்த பார்த்துருப்பீங்க. இது எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்க சாப்பிட்றதுக்கு இன்னும் வந்துட்டு தூண்டுதல் கொடுக்குறதுக்காக தான் வந்துட்டு இந்த சாலடை வந்துட்டு அப்டேட் பண்ணுறக்காட்டு கொடுக்குறது. அக்காம்பனிமெண்ட் சாலட். அக்காம்பனிமெண்ட் ஒரு ஃபுட்டோட அதுக்கு அந்த சாலட் கொடுத்து போகிறது தான் வந்து அக்காம்பனிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இந்தியனில் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு தந்தூரி சிக்கன் போகுது அப்படின்னா அதுக்கு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன், அது கூட வந்து லெமன் ஜூஸ் அந்த சாட் மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வினிகர்லாம் ஒரு லெமன் ஜூஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அது எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயின் கோர்ஸ் சாப்பிட்றப்போ அது இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி கொடுக்குற அக்காம்பனிமெண்ட். இதோட அது சாப்பிட்டா இன்னும் பெட்டராக இருக்கும், அதோட இது சாப்பிட்றப்போ இது பெட்டராக இருக்கும். ஸோ அக்காம்பனிமெண்ட். மெயின் கோர்ஸ் சாலட். மெயின் கோர்ஸ் சாலட் வித் மீட்டோட அது வந்து மெயின் கோர்ஸாகவே வரும். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 200 to 400 கிராம் வந்துட்டு அதை மட்டுமே மெயின் கோர்ஸாகவே வந்துட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுலேயே எல்லாமே இருக்கும். மீட் இருக்கும், வெஜிடபிள்ஸ் இருக்கும், லெட்யூசஸ் இருக்கும், ஆனியன், டொமேட்டோஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கே வந்துட்டு ஒரு இதை முடிச்சிடலாம். ஒரு வேளை ஃபுட்டையும் வந்துட்டு முடிக்கிற அளவுக்கு வந்துட்டு கேப்பபிலிட்டி இருக்கும் அந்த மெயின் கோர்ஸ் சாலடில். சைட் டிஷ் சாலட். பர்கர், சாண்ட்விச்சஸ் கூட வந்து நம்ம சைடில் கொடுப்போம் இல்லையா, ஒரு கேபேஜ் வச்சு கோல்ஸ்லா கொடுப்போம், சில இடத்துல வந்து ரிப்பன் சாலட் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து எதுக்காக பார்த்திங்க அப்படின்னா அதுவும் வந்துட்டு சைட் டிஷ். அந்த ஒரு சாண்ட்விச்சோடு சாப்பிட்றப்போ, பர்கரோடு சாப்பிட்றப்போ வந்துட்டு அது இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு சைட் டிஷ்ஷாக கொடுக்குற சாலட். நம்ம ஊரில் இன்னும் சொல்லப்போனால் வந்துட்டு நம்ம ஊர்லேயும் சாலட் இருக்குது. இதே நார்த் இந்தியனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மோஸ்ட்லி அவங்க வந்து ஒரு ஆனியன் ரிங்ஸ், லெமன் ஜூஸ், க்ரீன் சில்லி வச்சுட்டு தான் வந்துட்டு அவங்களுடைய கோர்ஸஸே சாப்பிடுவாங்க. அவங்க ரொட்டி சாப்பிட்றாங்க அப்படின்னா ஒரு பைட் வந்துட்டு அந்த ஆனியன் ரிங்ஸ் வச்சு சாப்பிடுவாங்க, லெமன் ஜூஸை புழிஞ்சிக்கிட்டு சாப்பிட்டு. ஏன்னா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காகவும் அட் த சேம் டைம் வந்துட்டு அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஒரு ஃபீல் கொடுக்குறக்காண்டி சாப்பிட்றது. செப்பரேட் கோர்ஸ் சாலட். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாப்பிட்டு முடித்த பிறகு சாப்பிட்ற சாலட். சாப்பிட்டு முடிச்ச பிறகு சாப்பிட்றோம் ஃப்ரூட் சாலட். கண்டிப்பாக ஃப்ரூட் சாலட் இஸ் அ செப்பரேட் கோர்ஸ் சாலட். இது எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்துன்னா அந்த சாப்பாட்டோட ரிச்னஸை கொடுக்குறதுக்காண்டி வந்துட்டு பண்ணுறது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் குசின்ஸில் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணுறாங்க. நாம் படிக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரெஞ்ச் பேஸ்ட் கோர்சஸ், அதாவது மீன்ஸ் வந்துட்டு எஜுகேஷன் தான் வந்துட்டு நம்ம கேட்ரிங்கில் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் பேஸ். இது நாளைக்கு நீங்கள் ஷிப் ஆர் வேறு யூரோப்பியன் கண்ட்ரீஸ் இல்லை வந்து ஒரு யூரோப்பியன் ரெஸ்டாரண்ட்ஸுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஒர்க்குக்கு போகிறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவும் இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கும் ஒரு புது விஷயம் ட்ரை பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேசிக் நாலேஜ் கிடைச்ச ஒரு ஃபுல்ஃபில்லும் இருக்கும். ஸோ உங்களுக்கு பேசிக் அடிப்படை சரியாக தெரிஞ்சது அப்படின்னா உங்களால் அடுத்த விஷயத்த நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் முழு உந்துதலாகவும் இருக்கும். சேலடில் அதிகமான நியூட்ரியன்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பச்சை காய்கறிகள் சேர்த்து பண்ணுறனால வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறையா ஆன்டி ஆக்சிடென்ட், லைக்கோபீன், ஆன்டிசைனின் இந்த மாதிரி பேசிக் நியூட்ரியன்ஸ் இருக்குது. அதை தாண்டி அதில் மினரல்ஸ், விட்டமின்ஸ் ஏ, பி, சி இது எல்லாமே அதில் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஃப்ரெஷ் ஒரு வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதுனால வந்துட்டு பேசிக்காகவே உடம்புக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை சேலடாக கன்வெர்ட் பண்ணி சாப்பிட்றப்போ எல்லா தரப்பு விட்டமின்ஸ், மினரல்ஸ் வந்து நமக்கு ஒரு சேர கிடைக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டயட்டில் ரொம்ப பெரிய விஷயமா அதை பரிந்துரை பண்ணுறாங்க. அது வந்துட்டு ஒரு ஜிம்மில் இருக்கட்டும், இல்லை வந்து உடம்பு குறைக்கிறதுக்காக இருக்கட்டும், எல்லா வகையிலையும் வந்துட்டு லெஸ் ஃபேட் அண்ட் தென் ஹை விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் உள்ள ஒரு விஷயந்தான் வந்து சாலட். இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னென்ன கலர் வெஜிடபிள்ஸில் என்னென்ன விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்குது, என்னென்ன சத்துக்கள் அதிகமாக இருக்குது அப்படின்றத நான் ஆல்ரெடி வீடியோஸில் போட்டிருக்கேன். நான் ரெட் வெஜிடபிள்ஸ், க்ரீன் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு செப்பரேட்டாகவே நான் போட்டிருக்கேன். அதை போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக கிளியர் அண்ட் நீட்டாக வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சுன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம வீடியோ பார்க்குற 69% எல்லாருமே வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் தட்ட மறந்துடாதீங்க. அப்போ தான் நம்ம போகிற அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். மறந்துடாதீங்க. தேங்க்யூ.